தூக்குதுறைங்க. உத்தரா புரொடக்ஷன் வெளியீடு தூக்குதுறை. டெனிஸ் மஞ்சுநாத் இயக்கம். யோகி பாபு சார் மெயினா பண்ணியிருக்காரு. லீட் ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. வித்தியாசமான கெட்டப்பு. இனியா பண்ணியிருக்காங்க. பாலசரவணன், சென்றாயன், ஆம், மொட்ட ராஜேந்திரன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாரின் சாரை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வில்லன் ரோல் மாதிரி பண்ணியிருக்காரு. அப்பா கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. காமெடியா இருக்குது படம். சீன் பை சீன் காமெடி தான். எல்லாரும் குடும்பத்தோட வந்து பார்க்கலாம் நீங்க. லாஸ்டா ஒரு மெசேஜ் கூட சொல்லியிருக்கிறாங்க. நல்லா அந்த கிணறு சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. மொட்ட ராஜேந்திரன் நல்லா பண்ணியிருக்காரு. யோகி பாபு சார் ஓவரால் இந்த கேரக்டர் வித்தியாசமா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. ஐயோ தூக்குதுறை படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா மொட்டராஜன் சார் என்ட்ரி. தூக்குதுறை படம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. சாங்ஸ் எல்லாம் செம பிளஸ். ரீ ரெக்கார்டிங் வந்து படத்தோட பெரிய பிளஸ். யோகி பாபு அண்ணா வந்து பே சீக்வன்ஸ், லவ் சீக்வன்ஸ் எல்லாம் பண்றது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இந்த படத்துல. அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து டைரக்டர் வந்து அந்த துண்டுல ஒரு ஃபைனலா கிளைமேக்ஸ்ல வந்து துண்டு வந்து தலையில கட்டினா என்ன, இடுப்புல கட்டினா என்ன அப்படிங்கற வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல மெசேஜா இருந்துச்சு. ஸோ டெபியூட் ஆக்டர்ஸ் மகேஷ் வந்து சீரியல் ஆர்டிஸ்ட், அவர் இங்க வந்து லீட் பண்ணியிருந்தது வந்து ரொம்ப சூப்பர். ஸோ காமெடி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எல்லாரும் கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்க வேண்டும். அது வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அதான் அந்த பே சீக்வன்ஸ், லவ் சீக்வன்ஸ் இனியாவோட பண்றதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ ரீ ரெக்கார்டிங் வந்து செம பிளஸ்ஸா இருக்கு மூவிக்கு. ஸோ மஸ்ட் வாட்ச் மூவி. எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய மூவி. ஆமா, படத்துல பேயா பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல நல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நெக்ஸ்ட் என்ன என்ன அப்படிங்கிற ஒரு போர் அடிக்காம போகுது. செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த பேய் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா படம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட எல்லாரும் பார்க்கலாம். ஆமா, சூப்பரா பண்ணியிருக்காரு. டான்ஸ் வந்து மாஸ்டர் பண்ணியிருக்காரு. கொரியோகிராஃபில செம சூப்பரா இருக்கு. அந்த போஷம்போ சாங், டான்ஸ் எல்லாமே செமையா இருக்கு. படம் ஃபுல்லா காமெடி, விறுவிறுப்பா போகுது. மகேஷ் சார் டான்ஸ் நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நான் சீரியல்ல பார்த்து இதுல பாக்குறதுக்கு நல்ல டோட்டல் டிஃப்ரென்ஸ். டான்ஸ் நல்லா, மகேஷ் சார் டான்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த சாங்ல நல்லா பண்ணியிருந்தாங்க. அவர் சொல்லவே வேணாம், எல்லா மூவிலையும் நல்லா பண்றாங்க. நல்லா காமெடி நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ஈக்குவலா பண்ணியிருந்தாங்க. காமெடியன்ஸ், ஹீரோயின் எல்லாருமே ஈக்குவலா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி. இந்த ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. ஆமா, கிட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆமா, அதுக்காகவே நல்லா என்ஜாய் பண்ணோம். பட் ரொம்ப பயம் ஹாரராகவும் இல்லை, நல்லா என்ஜாய் பண்ணோம். கேள்வி பயங்கரமா இருந்தது. சீரியஸா சொல்லலாம், சத்தியமா பயங்கரமா இருக்கு. பார்க்கலாம், 2 டைம் கூட பார்க்கலாம், 1 டைம் பார்க்கலாம். செம்ம வெறித்தனம், பாட்டு, டான்ஸ் ஃபுல்லா எந்த அளவு என்ஜாய் பண்ணனா, ஒரு பயத்தோட ஒரு ஜாலி, சந்தோஷம், ஒரு சிரிப்பு, அந்த மாதிரி ஃபுல்லா பின்னாடி இருக்கவும் சரி, முன்னாடி இருக்கவும் சரி, சும்மா சிரிச்சுட்டே தான் இருந்தோம். எடுத்து என்ன ஒரு டைலாக் இருந்தாலும் சரி, டைலாக் ரொம்ப செம்மையா இருந்தது. சீரியஸா பயங்கரமா இருந்தது. எதிர்பார்க்கல டைலாக் ஒரு காமெடியா கொடுப்பாங்க அப்படின்ட்டு. பயங்கரமா இருந்தது. ஆமா, யோகி பாபா அண்ணா வந்து அப்போ வந்து சும்மா காமெடியா பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ஹீரோவா பண்றாரு. ஆனா ஹீரோவா பண்ணாலும் அவர் அந்த காமெடி ஹீரோவா பண்றாருல, சோ அது வந்து பயங்கரமா இருக்கு. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம